வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அடுப்பு பக்கமே போகாமையே நம்ம பர்ஃபி செஞ்சிடலாம். இது டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வாயில் கரையிற ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 2 கப் அளவு நான் பொரி எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பொரி. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூடயே நம்ம ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 2-3 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னா நல்லா ஃபைன் பவுடராகவே அரைப்படும். அதை லேசாக ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால லேசாக திப்பிகள் 1-2 இருக்கும். அதுக்காக ஜலிச்சுக்கோங்க. பார்த்திங்களா, கொஞ்சமாக தான் இருக்குது திப்பி. அதை எடுத்துருங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதை ஒரு வேறு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தா போதும். பால் சேர்த்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. இலக்கம் கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபி செய்ய வராது. கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா சர்க்கரை அந்த பாலில் பட்டு நல்லா கரைஞ்சிடணும். நல்லா ஒரு துளி கூட உங்களுக்கு சர்க்கரை தெரியக்கூடாது. நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம பொரி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, உங்களுக்கு அந்த பொரியையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. இது நெய் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. நெய்யே தேவைப்படாது. நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வரந்தாண்டி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கொஞ்சம் நெகிழ்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அது நல்லா செட் ஆகிடும். கலந்து கொடுக்கவே செட் ஆகிடும். பொரி நல்லா ஊறி வந்துடும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு பார்த்திங்களா, நல்லா மாவு பதம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதை நமக்கு ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நல்லா செட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செட் பண்ணியாச்சு. நம்ம பர்ஃபிகளை கட் பண்ணிட வேண்டியது தான். இது நம்ம பொரியில் செஞ்சதுன்னு நீங்களாக சொன்னால் தான் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்ச உடனே கரையக்கூடியதுனா ஸ்வீட் ரெசிபி. டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. முந்திரி பருப்பு வேறு சேர்த்துருக்கோம். நெய்யும் அது கிடையாது. அடுப்பு பக்கம் ஒன்றும் அவசியமே இல்லை. அருமையான பொரி பர்ஃபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.